கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில், தேவ பர்வதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தேவனோடு பேசவும், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும், தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்காகவும் இந்த ஜெபவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடலாகாது. நிச்சயமாகவே யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அவரே உங்களுக்காக நல்ல சேனாபதியாக, நல்ல சேனை அதிபதியாய் நின்று யுத்தம் செய்வார். அவரும் அவருடைய தூதர்களும் உங்களை ஒரு நாளும் தோற்று போக, தொலைந்து போக விடுவதில்லை. உங்களுக்காக அவர் வழக்காடுவார், யுத்தம் செய்வார், எல்லாவற்றையும் செய்து எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் நம்முடைய அன்பின் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், இங்கே வேதத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், செருபாபேல் என்று இருந்த ஒரு அற்புதமான மனுஷன், ஒரு யூதா ஜனங்களின் ஒரு தலைவனாக காணப்பட்ட அற்புதமான ஒரு மனிதன், கர்த்தருடைய காரியத்திற்காக முன்னின்ற தேவ மனிதன். ஐயா, கர்த்தருடைய வேலையை தன்னுடைய பிரதான வேலையாக கையில் எடுத்து கர்த்தருடைய தூக்கு நூலை, அதாவது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்ற தூக்கு நூலை, அந்த காரியத்தை, தேவ காரியத்தை கையில் எடுத்த ஒரு மனிதனை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் கையில் இருந்த தூக்கு நூலை பூமி எங்கிலும் சுற்றி பார்க்கிறதான கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கு ஒருவேளை அற்பமாய் தெரிகிற காரியங்கள் இன்று இரவுக்குள்ளே அல்லது இன்று முடியும் உள்ளே அல்லது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாய், ஆச்சரியமாய் மிகப்பெரிய வெற்றிகளை தர முடியும். அதுதான் தேவ காரியம். அப்படியாய் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அன்பின் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இம்மானுவேலராய், நீங்காத நல்ல நேசராய், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிறார், நம்மை வழி நடத்துவார் என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், இந்த செருபாபேலுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம். ஐயா, பெரிய பர்வதம் என்றால் மலை அல்ல, பல்வேறு பிரச்சனைகள். தேவனுடைய காரியத்திற்காக முன்னின்ற தேவ மனிதனுக்கு முன்பாக ஆயிரம் பிரச்சனைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் கர்த்தருடைய காரியத்திற்காக நாம் முன்னிற்கிற நம் அனைவருக்கும் வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவ பிள்ளைகளை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் இருந்து மறந்து விடாதிருங்கள். இந்த காரியம், அந்த காரியம் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். பாருங்கள், இந்த செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம். ஹல்லேலூயா. வாவ்! செருபாபேலுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கு முன்பாக, தேவ காரியங்களுக்கு முன்னின்ற பிள்ளைகளுக்கு முன்பாக பெரிய பர்வதம் போன்ற, யாரும் அசைக்க முடியாத, யாரும் தடுக்க முடியாத, யாராலும் மனிதனால் மாற்ற முடியாத மகா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக சில சமயங்களிலே நின்று கொண்டிருப்பது போல நின்று கொண்டிருக்கிறது. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பாக, ஐயா, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய கையின் பிரயாசத்தினால் வர வேண்டிய நியாயமான வெற்றிகள், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய வெற்றிகளும், ஐயா, மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகளும், அல்லது அற்புதமான அருமையான வேலைகளும், மகிழ்ச்சிகரமாய் நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு நல்ல காரியங்களும் ஒருவேளை தடைபட்டு இருக்கலாம். இந்த தடைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சத்துரு இருக்கிறான். இந்த தடைகளுக்கெல்லாம் பின்னாடி சம் ப்ராப்ளங்கள் இருக்கின்றன என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்க முடியும். சில வேளைகளில் காரியங்கள் தாமதமாகி கொண்டிருப்பது நம்முடைய குறைவுகளும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக முன்னிற்கிற, கர்த்தருடைய காரியங்களுக்காக முன்னிற்கிற உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் நிச்சயமாய் பாருங்கள், 4:6 சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்தும், நீங்கள் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும், எத்தனையோ முறை நாள் குறித்தும் அது தவறி போயிருக்கலாம். எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கும், இன்று நடக்கும், நாளை நடக்கும், அடுத்த மாதம், அடுத்த வாரம் என்று தள்ளி போய் ஒருவேளை அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, அது பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் 7ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், இந்த மனிதனுக்கும் இந்த தலைவனுக்கும், ஐயா, இந்த தேவ மனிதனுக்கும் அவனுக்கு எதிராக இருந்த பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைக்கும் நடுவிலே சர்வ வல்லமையுள்ள தேவனே வருகிறார். ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சிகரமான காரியம் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளுக்கும், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கும், உங்கள் வழக்குகளுக்கும், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிர்ப்புகளுக்கும், மந்திரம், சூனியங்கள், பல்வேறு பிரச்சனைகளுக்கும், அல்லது உங்களுக்கு தடைபட்டிருக்கிற அநேக காரியங்களுக்கும் உங்களுக்கும் நடுவாய் வருகிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, ஹல்லேலூயா! பாருங்கள், தேவனாகிய கர்த்தரே அன்று செருபாபேலுக்கு முன்பாக வந்து நின்று, செருபாபேலுக்கும் அந்த பெரிய பர்வதத்திற்கும் எதிராய் நடுவாய் வந்து நின்று செருபாபேலுக்காக போராடியது போல, செருபாபேலுக்காக பேசியது போல இன்று உங்களுக்காகவும் அவர் பேசுகிறார். பாருங்க, உங்களுக்கும் எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, இந்த பல்வேறு தடைகளும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் டிஸ்டர்பன்ஸ்களுமாய் நிற்கிற பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு அன்று, இன்று உங்களுக்கும் எனக்கும், என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதம் போன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக சமபூமியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், என் பிள்ளைதான் கொண்டு வருவான் தலைக்கல்லை. ஓ மைட்டி காட்! அற்புதமான அதிசயங்களை, வெற்றியை, வெற்றி திருப்புமுனையை, மகா பெரிய ஆசீர்வாதங்களை, தலைக்கல்லை என் பிள்ளைகளாகிய இவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளோடு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வர வேண்டிய பல்வேறு சலுகைகள், அல்லது வர வேண்டிய தொழில் வாய்ப்புகள், அல்லது வர வேண்டிய மிகப்பெரிய லாபங்கள், மேன்மைகள், இவற்றிற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மலைகளையும், அசைக்கவே முடியாத பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் அசைத்து அவற்றை எல்லாம் நிர்மூலமாக்கி, அவற்றை எல்லாம் சமபூமியாக்கி உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இது நிச்சயமாய் பெரிய சாட்சியாய் ஆகக்கூடிய அற்புதமான செய்தி என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா! நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இருப்பது பாருங்கள், நாம் இப்பொழுது ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சிந்தாப்பள்ளி என்ற இடத்திலே, ஆந்திராவிலே நம்முடைய குருசேடு, நம்முடைய மீட்டிங்கை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் செய்து வருகிற எல்லா ஸ்லாக்கியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் அதற்காக ஜெபிக்கிறீர்கள். தொடர்ந்து நடக்க போகிற, மணிப்பூர் வரைக்கும் தொடர்ந்து நடக்க போகிற, அதை தொடர்ந்து காஷ்மீர் வரைக்கும் போக போகிற இந்த பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய கையின் பிரயாசங்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர், நிச்சயமாய் மீகா 2 சொல்லப்பட்டபடி நீரே எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரும், தடைகளை நீக்கி போடுகிறவருமாய் கடந்து செல்லுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜாவாய் எங்களுக்கு முன்பாக, எங்கள் காரியங்களுக்கு முன்பாக, எங்கள் கையின் பிரயாசங்கள், எதிர்பார்ப்புகளுக்கு முன்பாக, எங்களுக்கு இருக்கிற வேலைகளுக்கும் நல்ல வாய்ப்புகளுக்கு முன்பாக, எங்கள் ஊழியங்களுக்கு முன்பாக சர்வ வல்லமையுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவாய் நடந்து போகிறதற்காக, தடைகளை நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே பலத்தினாலும் அல்ல ஐயா, நாங்கள் இன்று புரிந்து கொண்டோம், அது எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்களுடைய பிரயாசங்களினாலும் அல்ல, எங்களுடைய முயற்சிகளினாலும் அல்ல, அல்லது எங்களுடைய ஞானத்தினாலோ புத்தினாலோ பலத்தினாலோ அல்ல, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா, எங்கள் கிறிஸ்துவானவரின் ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் இத்தனை பெரிய காரியத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பெரிய பர்வதம் போன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமபூமியாகும்படியாய் எல்லா பர்வதங்களும் ஓலாடு தடைகளும் இவர்களுக்கு வரவேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, வரவேண்டிய நன்மைகளை, மேன்மைகளை, பதவி உயர்வுகளை, நல்ல வேலைகளை, ஐயா இவர்களுக்கு வரவேண்டிய திருமண வரன்களை, இவர்கள் வரவேண்டிய நல்ல விசாக்களை, நல்ல சம்பளங்களை, பதவி உயர்வுகளை தடுக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தரே பேசுகிறது போல, பெரிய பர்வதமே ஆயிரம் ஆயிரமாய் சூழ்ந்து நிற்கிற என் பிள்ளைகளுக்கு முன்பாக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முன்பாக சூழ்ந்திருக்கிற பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எம்மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் சமபூமி ஆவீர்கள், சமபூமி ஆவீர்கள். ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பெரிய பர்வதமும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா தடைகளும் இன்றே நீங்கி போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாமதமின்றி நன்மைகளும் மேன்மைகளும் நடக்கட்டும். தாமதமின்றி ஓ லார்ட், இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை, மேன்மைகளை, சௌக்கியங்களை ஓ லார்ட் கெடுக்கிற, அழிக்கிற, தடுக்கிற பொல்லாத சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே இன்றே காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சத்ருவை, இந்த பொல்லாத சத்ருவையும் அவருடைய கூட்டத்தையும் அவருடைய வேலைகளையும் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறார். நன்றி சுவாமி. வரவேண்டிய நன்மைகளும் மேன்மைகளும் விரைவாய் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல செய்திகள் வரட்டும். உடைய பிள்ளைகளை நல்ல மகிமையான சாட்சிகளாக கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த தடைகளும், எந்த உபத்திரவங்களும், வியாதிகளும், வன்மங்களும், சதி சூனியங்களும், பில்லி சூனியங்களும் அல்லது வேறு எந்த விதமான தடைகளும் வரவேண்டிய நல்ல காரியங்களுக்கு விரோதமாய் இனியும் வேலை செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை நிர்மூலமாக்கி போடுகிறோம். நன்றி தகப்பனே. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்காக ஜெபிக்கிற, இதை ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அன்பு சகோதரன் வாழ்வான் குன்றத்தை சார்ந்த தினகரனுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பேசப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், விரைவாய், அதிவிரைவாய் விரும்பிய நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமியாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய், நல்ல செய்திகள் வரும்படியாய் தேவரீர் உம்முடைய பலத்த கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஓங்கிய புயம் அசைக்கப்படுவதாக. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருவார்கள், அவர்கள் வரப்படுவார்கள் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள், நல்ல செய்திகளோடு வந்து சேரட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் நடுவிலே சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எதிரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவரே வந்து போராடினா என்ன நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.